ஹைங்க, வாழ்க வளமுடன். நம்மளுடைய சிந்தனைகளினுடைய சக்தியால நம்மளுடைய மூளையை 3 நாள்ல மாத்த முடியுமா அப்படிங்கறது தாங்க நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம். இந்த சிந்தனை, இந்த விஷயம் கண்டிப்பா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அத்தியாவசியமான ஒரு விஷயம் தாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே நீங்க விட்டுட்டு போயிடாதீங்க. பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளார இது கொண்டு வாங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கும் இதை பயிற்சி பண்றதுக்கு கத்து கொடுங்க. நம்மளுடைய சிந்தனையால நம்மளுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருது, அப்ப அந்த சிந்தனையை மாற்றும் போது நம்மளுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட சிறப்பம்சங்களை எல்லாம் நம்ம சந்திக்க முடியும் அப்படிங்கறதாங்க நம்ம இந்த வீடியோல முழுமையா அழகா தெரிஞ்சுக்க போறோங்க. நம்மளுடைய ஒவ்வொரு சிந்தனையும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல்ல ஒரு வேதியியல் மாற்றத்தையே ஏற்படுத்துதுங்க. பயத்தை ஏற்படுத்தக்கூடிய சிந்தனை, கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய சிந்தனை, மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய சிந்தனை, சரிங்களா? இது எல்லாம் பாத்தீங்கன்னா உடல்ல ஒரு விதமான மாற்றங்களை ஏற்படுத்துதுங்க. இப்ப பயத்தை ஏற்படுத்தக்கூடிய சிந்தனை என்ன மாதிரியான பிரச்சனைகளை நம்மளுக்குள்ள கொண்டு வரும்னு பாத்தீங்கன்னா, கார்டிசோல், இந்த அட்ரிலின், இந்த 2 மன அழுத்த ஹார்மோன்களையும் உற்பத்தி பண்ணிருதுங்க. அப்ப இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல்ல பல பிரச்சனைகளை ஏற்படுத்திடுதுங்க. நம்மளுக்கு பல்வேறு நோய்களை இது உருவாக்கி விட்டுரும். இந்த மாதிரியான ஒரு சிந்தனை கலந்த ஒரு விஷயத்திலேயே நம்ம ரொம்ப நாள் டிராவல் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளார பயங்கரமான பிரச்சனை உருவாயிருங்க. அதே மாதிரி கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய சிந்தனை வந்துச்சுனாலும் இதேதான், இந்த ஹார்மோன்கள் தான் அதிகமா சுரக்கும். இதுக்கு மாற்றாக மகிழ்ச்சியான விஷயங்கள்ல உங்களுடைய சிந்தனை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, டோபமைன், செரட்டோனின் அப்படிங்கிற இந்த மகிழ்ச்சி ஹார்மோன்கள் உங்களுக்கு அழகா அற்புதமா சுரக்குங்க. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேர்மறையான சிந்தனைகள் உங்களுக்குள்ளார வரும். உங்களால வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையெல்லாம் உள்ளுக்குள்ளார அப்படியே அளவு கடந்து வருங்க. இந்த ஹார்மோன் தாங்க நம்மளுக்கு எப்பவுமே தேவை. இன்னொரு முக்கியமான ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கங்க. உங்களுடைய உடல் உண்மையான அனுபவம் எது, நீங்கள் நினைத்த அனுபவம் எது அப்படின்லாம் வேறுபடுத்திலாம் பார்க்காதுங்க. நம்ம சேனல்ல நம்ம ஏற்கனவே லூயிஸ் கேவை பத்தி பேசியிருக்கோம். மெட்டாபிசிக்ஸ் நிபுணருங்க அவங்க பாத்தீங்கன்னா மன ரீதியாக நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்மளால சரி செய்ய முடியும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. எப்பவுமே மனம் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்து. அப்ப எண்ணங்களால நம்மளால எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. இவங்க கிட்ட வர்ற பேஷண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, மருத்துவர்கள் உங்களுக்கு இந்த நோயை குணப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொன்ன நிலையில வந்தவங்க தான் இவங்க கிட்ட வந்தவங்களாம். அப்படியே வந்தா இவங்களோட வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அழறாங்க. எனக்கு உயிர் வாழணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, ஆனா எனக்கு இவ்வளவுதான் நாள்னு சொல்லிட்டாங்க, நான் இன்னும் 1 மாசம் தான் இருப்பேன்னு சொல்லிட்டாங்க, நான் இன்னும் 2 மாசம் தான் இருப்பேன்னு சொல்லிட்டாங்க, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்பாங்க. அவங்க இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரே மருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மனப்பயிற்சி மட்டும்தாங்க. உன்னுடைய சிந்தனைய, உன்னுடைய எண்ணத்தை நீ மாத்தும் பொழுது உன்னுடைய உடல்ல ரசாயன மாற்றங்கள் அற்புதமாக ஏற்படுது. அது உன்னுடைய நோயை குணப்படுத்துது அப்படின்னு தாங்க அவங்களுக்கு சொல்லக்கூடிய பயிற்சி முறைகளே. எண்ணற்ற மக்களை இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து காப்பாத்தி இருக்குதுங்க. அவங்களுமே ஒரு கேன்சர் பேஷண்ட் தான். அவங்களும் தன்னைத்தானே கியூர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க இந்த மாதிரியான பிராக்டிஸ் எல்லாம் மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சோ ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய உடலுக்கு உண்மையான அனுபவம் எது, இப்ப நீங்க நினைக்கிறது, சிந்திக்கிறது, இந்த மாதிரியான அனுபவ சூழல்லாம் எது அப்படின்னு அது வேறுபடுத்திலாம் பார்க்காதுங்க. நம்மளுக்கு தான் அது வேறுபாடுலாம் தெரியும். ஆனா நீங்க உள்ள புகுத்தக்கூடிய அந்த எண்ணங்களுக்கு வேறுபடுத்திலாம் பார்க்க தெரியாதுங்க. நீங்க எப்படிப்பட்ட உணவுகளை உள்ள கொடுத்தாலும் அது உடல் பாத்தீங்கன்னா ஜீரணிச்சு நம்மளுக்கு ரசாயன மாற்றங்களை உள்ள ஏற்படுத்துது இல்லைங்களா? அதே போலதான் சிந்தனைகளும் எண்ணங்களும் நம்ம எப்படி உள்ள கொடுக்கறோமோ அதே மாதிரியான ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தியே தீருங்க. அப்ப நம்ம ரொம்பவே உஷாரா இருக்கணும். உதாரணமா, ஒரு நாய் உங்களை துரத்துது அப்படின்னு நீங்க கற்பனை செஞ்சீங்க அப்படின்னா உடனே உங்களுடைய மனசுல பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பயம் கலந்த ஒரு சிந்தனை உள்ளுக்குள்ளார அப்படியே பரவிடும். எப்ப நீங்க நாயை பார்த்தாலும் உங்களுக்கு அதே மாதிரியான பிரச்சனைகள் தான் வருங்க. என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்குங்க. அவங்களுக்கு நாயை கண்டா பயங்க. நானும் அவங்களும் டெய்லியுமே மார்னிங் வாக்கிங் போவோம். எப்பெல்லாம் நாயை அவங்க பாக்குறவங்களோ அப்பெல்லாம் அந்த நாய் பாத்தீங்கன்னா அவங்கள துரத்துங்க. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இந்த சிந்தனை அவங்களுக்குள்ளார ஒரு சிந்தனை இருக்கு பாத்தீங்களா, நாய் நம்மளை துரத்தும், நம்மளை கடிக்கும் அப்படின்ற அந்த சிந்தனை பாத்தீங்கன்னா அந்த எண்ணம் அந்த நாய்க்கும் பரவுது. இது சாதாரண விஷயம்லாம் இல்லைங்க.
நீங்க உண்ணக்கூடிய உணவு உடல் வரைதான் பாயும், எண்ணக்கூடிய எண்ணம் இந்த உலகெங்கும் எங்கும் பரவுங்க. அதுதான் விஷயம், அதுதான் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறது. இப்ப இது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த நாயை தாக்குது. அப்ப எப்பெல்லாம் அவங்க நாயை பாக்குறாங்களோ அப்பெல்லாம் நாயை அவங்கள துரத்துதுங்க. இதுதாங்க விஷயம். நாங்க 2 பேரும் தான் போவோம், ஆனா என்னை ஒண்ணும் பண்ணாது, ஆனா அவங்கள துரத்துங்க. அப்ப பாத்துங்க நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய சிந்தனை எப்படி செயல்படுது அப்படின்ட்டு. நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் நீங்க சாதாரணமா சொல்லிட்டு போயிருவீங்க, ஆனா காலங்காலமாக உள்ள நாங்க புகுத்தி வச்சிருக்கிறோமே எதிர்மறை சிந்தனைகள், இந்த மாதிரியான மூட பழக்க வழக்கங்கள், இதுல இருந்து நான் எப்படி வெளியில வர்றது, ஏன் எனக்கு எதிர்மறை சிந்தனையில இருந்து விடுபடுறது கடினமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு வெதுவெதுப்பான வேதியியல் அடிமைத்தனம் தாங்க சொல்லணும். உங்களுடைய உடல் பாத்தீங்கன்னா தொடர்ந்து கோபம், பயம், சந்தேகம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அடிமையாய் கிடக்குதுங்க. மாற்றங்களை பாத்தீங்கன்னா உடல் எதிர்க்குங்க. நீங்க உடனே நேர்மறை சிந்தனையை உள்ள கொண்டு போய் நீங்க புகுத்தும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இதுவே நீங்க எதிர்மறையான சிந்தனைகளை உள்ள கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா அதை அப்சர்வ் பண்ணிக்கங்க. ஏன்னா அது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ஒரு துக்கம் வருது அப்படின்னா துக்கத்தை நீங்க நினைச்சு பாருங்களேன், ரொம்பவே ஈஸியா உங்களால துக்கத்தை நினைச்சிட முடியும். இதுவே அதுக்கு பதிலா மகிழ்ச்சியை கொஞ்ச நேரம் நினைச்சு பாருங்களேன், முடியாது, ரொம்ப நேரம் அது நீட்டிக்காது. பிரச்சனை அங்கதாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு அடிக்ஷனுங்க. நம்ம காலங்காலமா இந்த மூளைக்கு இந்த எண்ணங்களுக்கு தீனி போட்டு இப்படி வளர்த்தி வச்சிருக்கிறோங்க. அப்ப கண்டிப்பா பாத்தீங்கன்னா அதுல இருந்து விடுபடுறது கொஞ்சம் சவாலான விஷயமா தான் இருக்கும், ஆனா முடியுங்க. நம்மளுடைய இந்த நரம்பியல், அதாவது இந்த மூளை நரம்பியல் பாதைகளுடைய ஆழமான பதிவுகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கைங்கிறது கஷ்டம், அதாவது மனித வாழ்க்கைங்கிறது கஷ்டம், படிக்கிறது கஷ்டம், பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம், கல்யாணம் பண்ணா பிரச்சனை, நம்மளுக்கு வரக்கூடிய அந்த தோழமைகள்லாம் பிரச்சனையா இருக்கு, யாரையுமே நம்மளால நம்ப முடியல, எல்லாருமே கெட்டவங்களா இருக்கிறாங்க, இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் உள்ள அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் என்னுடைய வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது, உறவுகள் எல்லாருமே போலி, எனக்கு உறவுகள்லாம் சரியா இல்ல அப்படின்னு நீங்க மீண்டும் மீண்டும் உங்களுடைய மூளைக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது என்ன பண்ணுங்க, அப்படியே நல்ல கம் மாதிரி உள்ள நல்லா பதிவாயிருங்க, நல்லா பிடிச்சுக்கும். உள்ள ஒரு அழகான புல்வெளி இருக்குங்க. அந்த புல்வெளிக்கு நடுவுல நீங்க நடக்க ஆரம்பிக்கிறீங்க. அதாவது இடையில அந்த புல்லு மேலேயே நடக்க ஆரம்பிக்கிறீங்க. திரும்ப திரும்ப அதே பாதையிலே தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறீங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பாதை உருவாயிரும் இல்லைங்களா? அந்த இடத்துல புட்கள் முளைக்குங்களா? மறுபடியும் நம்ம நடக்க நடக்க அந்த இடத்துல ஒண்ணுமே வளராது இல்லைங்களா? அது போலதாங்க அது எல்லாம் அமுங்கி போயிரும். அப்ப என்ன ஆகுதுங்க, நீங்க எதை அந்த இடத்துல கொடுக்குறீங்களோ அதுதான் அங்க பதியுது. நீங்க அந்த இடத்துல கால் தரைய பதிக்கிறீங்க, அந்த இடத்துல ஒண்ணுமே வரதில்ல, உங்களுடைய காலடி தடம் தான் அங்க இருக்கு, அந்த இடத்துல பூக்கள் வளராது. பிரச்சனை அதுதாங்க. அதே மாதிரிதான் நம்ம இந்த மூளையில விஷயங்களை புகுத்துறோம். நீங்க உள்ள நடக்கிறதா நினைச்சுக்கோங்க, இத கற்பனை பண்ணிக்கோங்க. உள்ள நீங்க திரும்ப திரும்ப ஒரு விஷயங்களை புகுத்திக்கிட்டே இருக்கீங்க. இதுவும் இந்த நடைபாதை மாதிரிதாங்க. அப்ப எப்பேற்பட்ட சிக்கலை நம்ம உள்ளுக்குள்ளார கொடுக்குறோங்கிறத மட்டும் சிந்திச்சு பாருங்க. அன்பானவர்களே, இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இருந்து கண்டிப்பா நம்ம வெளியில வரணும் இல்லைங்களா? அப்ப இதுக்கான மாற்று விஷயம் என்ன அப்படிங்கறத நம்ம சிந்திக்கலாங்க. நம்முடைய மூளையை மாற்றக்கூடிய அதிசய திறன், அதாவது நியூரோ பிளாஸ்டிசிட்டி, இததான் மருத்துவ உலகம் சொல்லுதுங்க. உங்களுடைய மூளை உங்களுடைய சிந்தனைகளால மாத்தப்படுது. புதிய நரம்பியல் பாதைகளை நம்மளால உருவாக்க முடியும், புதிய வாழ்க்கையை நம்மளால உருவாக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஆனா நம்மள பெரும்பாலான மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, வெளி உலகம்தான் முதல்ல மாறணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதாங்க தவறான அணுகுமுறை. உள்ளுக்குள்ளார மாறணுங்க. உள்ள நடக்கக்கூடிய அந்த செல்ஃப் டாக், அந்த உள் உரையாடல் இருக்கு பாத்தீங்களா? மனம் ஓயாம எதையோ பேசிக்கிட்டே இருக்கு, உள்ள சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? அதை என்னன்னு கூர்ந்து கவனிக்கணுங்க, வாட்ச் பண்ணணும். நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா அது கரெக்ட் ஆயிருங்க. கவனிக்காம விட்டோம் அப்படின்னாதான் அது தாறுமாறா போகும். எல்லா விஷயம், வாழ்க்கையில எல்லா விஷயங்கள்லயும் அப்படிதாங்க. நம்ம உதாரணமா நம்மளுடைய குழந்தைகளையும் நீங்க எடுத்துக்கோங்களேன். நீங்க உங்களுடைய குழந்தைகள் செய்யக்கூடிய விஷயங்களை நீங்க கவனிக்கல அப்படின்னா அதனுடைய பாதை எப்படி இருக்கும்னு சிந்திச்சு பாருங்க. அந்த இடத்துல நம்மளுக்கு பயம் வருது இல்லைங்களா, இதை விட்டா சரி பண்ண முடியாது அப்படின்ட்டு. அப்ப ஏங்க நம்மளுக்குள்ளார நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நம்ம கவனிக்க தவறிடுறோம்? அதனால நமக்குள்ளார நம்ம மாற்றத்தை கொண்டு வரணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளி உலகம் தானா மாறிடுங்க. இப்ப நாயை கண்டா அவங்களுக்கு பயம் அப்படின்னா
இப்போ உள்ள இருக்கக்கூடிய அந்த சிந்தனை மாறணும். நாய் ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா அந்த நாய் ஒண்ணும் பண்ணாதுங்க. எண்ணம் தாங்க அங்க தாக்குது. அப்ப கண்டிப்பா அது ஒண்ணும் பண்ணாதுங்க. எனக்கு உறவுகள் பிரச்சனை அப்படின்னு நீங்க உள்ள மனசுல போட போட பாத்தீங்கன்னா உறவுகளோட உங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனை வரத்தாங்க செய்யும். எனக்கு உறவுகள் சுமூகமாக இருக்கு அப்படின்னு நீங்க தொடர்ந்து உள்ள போட போட பாத்தீங்கன்னா நல்ல உறவுகள் உங்களை நோக்கி வருங்க. சரி வாங்க, இது எப்படி நம்ம பிராக்டிஸ் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளார அற்புதமாக கொண்டு வர்றது அப்படின்னு பாக்கலாங்க. 3 நாள் தாங்க கண்டிப்பா உங்களால மாத்திக்க முடியுங்க. நல்ல அற்புதமா உள்ள அப்படியே கம்பீரமா கொடுத்தீங்க அப்படின்னா முடியுங்க. தைரியத்தோட மன வலிமையோட நீங்க கொடுக்கும் போது அதுக்கு பவர் அதிகமா இருக்குங்க. இது சவால்னே எடுத்துக்கோங்களேன். 3 நாள் சுய உரையாடல் சவால். ஓகேங்களா? காலையில எழுந்ததும் அப்படியே பெட்ல உட்காடுறீங்க, சமணங்கால் போட்டு அப்படியே உட்காடுறீங்க. மனசு பாத்தீங்கன்னா அந்த நிலையில ரொம்பவே அமைதியா இருக்கும். நீங்க அமைதிப்படுத்தணுங்கிற அவசியமே கிடையாது. தூக்கத்துல இருந்து எழுந்ததும் உங்களுக்கு மனம் வேற எந்த சிந்தனைக்கும் இட்டு செல்லாது. அப்ப உங்களுடைய மனசு அமைதியா இருக்கும். அந்த நேரத்துல நீங்க கொடுக்கக்கூடிய எந்த விதையாக இருந்தாலும் அது அற்புதமான விருட்சமாக மலருங்க. இப்ப நம்ம முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உட்கார்ந்துக்கிறீங்க, உங்களுடைய 2 கையும் உங்களுடைய இதயத்துல அப்படியே வச்சுக்கிறீங்க. 20 நிமிஷம் நல்ல உரத்த குரல்ல சொல்றீங்க உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் வேணும் அப்படின்ட்டு. உதாரணமா, இன்று நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய புதிய அத்தியாயத்தை தொடங்கி இருக்கிறேன். என்னுள் அற்புதமான சக்திகள் நிறைஞ்சிருக்கு. என்னுள் கடவுள் தன்மை இருக்கிறது. இந்த இறைநிலையினுடைய தன்மை இருக்கு. ஒவ்வொரு உயிரணுவும் ஆரோக்கியமாகவும் ஆற்றல் மிக்கதாகவும் இருக்கு. நான் மகிழ்ச்சியை உணர்கிறேன். இந்த மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்களேன். உங்களுடைய மூளை பாத்தீங்கன்னா ஏற்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூளை இதே மாதிரி செயல்பட ஆரம்பிக்குங்க. உங்களுடைய மனசு வேற எதையாவது நினைச்சா கூட மீண்டும் கவனத்தை இந்த உறுதிமொழிக்குள்ளார திருப்புங்க. இந்த 20 நிமிடம் உங்களுடைய வாழ்க்கையின் பொக்கிசமான நிமிடமாக இருக்கணுங்க. எழுந்திருச்சோடனே அறக்க பறக்க உங்களுடைய டெய்லி ரொட்டீனுக்கு ஓடிடாதீங்க. கொஞ்சம் இதுக்கு டைம் ஒதுக்குங்க. காலையில நீங்க போடக்கூடிய இந்த விதை பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான விதைங்க. நாள் முழுசும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நீங்க செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான அனுபவங்களை எல்லாம் நீங்க உணர்ந்தீங்க அப்படின்ட்டு. இப்ப அடுத்தது நீங்க செய்யக்கூடிய நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 to 5ங்க. இது மூளையினுடைய 2வது உணர்திறன் சாளரம் அப்படின்னு சொல்லலாங்க. ஒரு 5 நிமிஷம் உடல் இயக்கத்தோட இத சொல்ல ஆரம்பிங்க இந்த உறுதிமொழிகளை. இத பாத்தீங்கன்னா நீங்க வாக்கிங் மாதிரி அப்படியே நடந்துட்டு கூட நீங்க சொல்லலாம். இல்ல 2 கைகளையும் அப்படியே உயர்த்தி அப்படி கூட நீங்க ஒரு 5 நிமிஷம் சொல்லலாம். அப்படி உயர்த்தி நீங்க சொல்லும் பொழுது இந்த 2மே பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி செய்யும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளார ஒரு அற்புதமான உணர்வு கிட்டும். கைகளை உயர்த்தி சொல்லும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆற்றல் அப்படியே உள்ளூர அப்படியே அழகா பரவுற மாதிரி இருக்குங்க. இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு அப்படியே அழகா உள்ளுக்குள்ளார கிடைக்கிறது உங்களால உணர முடியுங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எந்த டைம்ல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 to 5. ஓகேங்களா? அடுத்து 3rd டைம் எப்ப நீங்க சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவினிங் 7 to 9. ஓகேங்களா? இந்த இன்பிட்வீன் டைம்ல நீங்க இந்த உறுதிமொழிகளை மீண்டும் சொல்லுங்க. இது எப்படி நீங்க சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் காலையில எப்படி இதயத்துல கை வச்சு சொன்னோமோ அதே மாதிரி நல்ல இதயத்துல 2 கையும் வச்சுக்கிறீங்க. வச்சுக்கிட்டு இன்னைக்கு நான் என்னுடைய மூளையில புதிய பாதைகளை உருவாக்கி இருக்கிறேன் அப்படின்னு உறுதிப்படுத்துங்க. ஏன்னா அந்த நாளினுடைய இறுதியில நம்ம உள்ள எந்த மாதிரியான விதைகளை நம்ம உள்ள போட்டிருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம உள்ள உறுதிப்படுத்திக்கிறோம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி சொல்லுங்க. இன்று நான் என்னுடைய மூளையில புதிய பாதைகளை உருவாக்கி இருக்கேன் அப்படின்னு தொடர்ந்து சொல்லுங்க. எவ்வளவு நேரம்? 15 நிமிஷம். அதே மாதிரி அன்னைக்கு நாள்ல உங்களுக்கு சின்ன சின்ன வெற்றிகள்லாம் இருந்திருக்கும் பாத்தீங்களா? நீங்க மன நிறைவு அளிக்கக்கூடிய விஷயங்கள்ல எல்லாம் ஈடுபட்டிருப்பீங்க. உங்களுக்கு அது சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கும். சூப்பர் அப்படின்ற மாதிரி உங்களையும் நீங்க அப்ரிஷியேட் பண்ற மாதிரி விஷயங்களை எல்லாம் நீங்க பண்ணிருப்பீங்க. இன்றைய நாள்ல இந்த மாதிரியான சிறப்பம்சங்கள் என்னுடைய வாழ்க்கையில நடந்துச்சு, அதுக்கு நன்றி இறைவா. நாளைக்கு இன்னும் நான் சிறப்பாக செயல்படுவேன், என்னுடைய வாழ்க்கையில இன்னும் சிறப்புமிக்க தருணங்கள் வரும் அப்படின்னு நீங்க திரும்ப திரும்ப சொல்லுங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தொடர்ந்து பயிற்சி பண்ணும் பொழுது உங்களுக்குள்ளார அந்த எதிர்மறை சிந்தனைகள் வருங்க. மனம் பாத்தீங்கன்னா அவ்வளவு லேஸ்ல இதெல்லாம் அக்செப்ட் பண்ணாதுங்க. அதனாலதான் யாருமே தொடர்ந்து பயிற்சி பண்றது கிடையாது.
இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை ஜெயிக்க முடியல, மனசை ஜெயிக்க முடியலைங்க. சமுதாய சூழல்ல சிக்கிட்டு கிடக்குறோம். மத்தவங்களுடைய எண்ணங்கள் நம்மளை தாக்குது, நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளை தாக்குது. அப்புறம் எப்படிங்க வெளியில வர்றது? இதுக்கெல்லாம் நிறைய யுக்தி முறைகள் இருக்கு. அதையெல்லாம் நம்ம சரியா பயிற்சி பண்ணோம் அப்படின்னா இதுல இருந்துலாம் எஸ்கேப் ஆகி நம்மளுடைய வாழ்க்கையை நிம்மதியா வாழ முடியுங்க. ஓகே, எதிர்மறை சிந்தனைகளை எப்படி நம்ம பிடிக்கிறது? நாள் முழுசும் என்னால முடியாது, எனக்கு இது கடினமா இருக்கு, இவங்க என்னை இப்படி நடத்துறாங்க, இவங்கெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை உள்ள புகுத்தி வச்சிருக்கோம் இல்லைங்களா? நம்ம சொற்களாலதான் பேசணும்ல இல்லைங்களே, உள்ள சிந்தனைகளால உள்ள புகுத்தி வச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்ப அதுல இருந்து எப்படி மாறுறது? அப்ப இந்த இடத்துல நம்ம நேர்மறையை உள்ள கொண்டாந்து புகுத்தணும் இல்லைங்களா? நீங்க இந்த மாதிரியான சிந்தனைகள்ல, அதாவது நீங்க வாழ்க்கையில முன்னேறணும், மாற்றத்தை கொண்டு வரணும்னு நீங்க முயற்சிக்கும் போது இது உங்களை தடுக்கும். அப்ப நீங்க உடனே மாற்று சிந்தனைய உள்ள புகுத்தணும், நேர்மறையான சிந்தனைய உள்ள புகுத்தணும், உடனே புகுத்திடணும். எண்ணங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். என்னால முடியும், நான் எளிதாக இதுக்கு தீர்வை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு நீங்க உடனே அதுக்கு மாற்று சிந்தனையை உள்ள புகுத்தும் பொழுது பாத்தீங்கன்னா அது காலப்போக்குல மறைஞ்சு போயிருங்க. சிந்தனைகளை நம்ம உள்ள புகுத்தும் போது நம்ம உடல்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதயமும் மூளையும் பாத்தீங்கன்னா ஒத்திசைவோட செயல்படுங்க. நேர்மறை சுய உரையாடலால இதயம் ஒழுங்கான துடிப்பை உருவாக்குது, மன அழுத்த ஹார்மோன்கள் குறையுதுங்க. இந்த கார்டிசோல் சொன்னோம் இல்லைங்களா, இந்த ஹார்மோனின் அளவு குறையுங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டோபமைன் ஆக்சிடாசின். இது பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த டிஎன்ஏ இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய வெளிப்பாட்டை மாத்துதுங்க. நம்மளுடைய உயிரணுக்கள் இருக்கு பாத்தீங்களா, அது உயர் ஆற்றல் மட்ட அதிர்வெண்ல செயல்பட தொடங்குதுங்க. இந்த உயர் ஆற்றல் மட்ட அதிர்வெண் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க பிரபஞ்சம் அந்த நிலையில தான் இருக்கு சரிங்களா, உயர் ஆற்றல் மட்டத்துல தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய சிந்தனைகள்லாம் இந்த மாதிரி உருவாகும் பொழுது, அதாவது நேர்மறையாக உருவாகும் போது அதோட சேர்ந்து கலக்குது. அந்த நிலையில நம்மளுடைய மனநிலை உருவாகுது. இப்ப பாத்துக்கோங்க, நம்மளுடைய தன்மை பாத்தீங்கன்னா கடவுள் தன்மையாக மாற்றம் பெறுது. அதுதாங்க விஷயம். இரண்டாவது நாள் பாத்தீங்கன்னா எதிர்ப்பு வருங்க. உங்களுடைய உடல் பாத்தீங்கன்னா பழைய அந்த வேதியியல் நிலைகளை தேடுங்க. அதாவது சோர்வு, எரிச்சல், கோபம், போட்டி, பொறாமை, இந்த மாதிரி உள்ள எல்லாம் கொண்டு வந்து போட்டு வச்சிருந்தாங்க இல்லைங்களா, அது எங்கன்னு தேடும். ஏன்னா பழகி இருக்கு இல்லைங்களா, அதனால ஏன்டா என்னை அதுல இருந்து இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு கொண்டு வந்த, அதுலயே நானு போயிட்டே இருந்தனே, இப்ப என்னால இதுல அடாப்ட் ஆக முடியலையே அப்படின்னு தடுமாறும். இதுதாங்க மாற்றத்தின் அடையாளம். நீங்க ஒருபோதும் அந்த மாதிரி திரும்ப போயிடாதீங்க. விட மாட்டேன், நம்மளுடைய வாழ்க்கை மாறிடுச்சு, நான் இனிமே இப்படித்தான், நான் புது மனுஷி, நான் இப்படித்தான் வாழ போறேன் அப்படின்னு தெளிவா சொல்லுங்க. என்னுடைய நிலை இப்படித்தான், என்னுடைய மைண்ட் செட் இனிமே இப்படித்தான் அப்படின்னு சொல்லி தளராம நீங்க இந்த பயிற்சி பண்ணுங்க. அன்பானவர்களே, இதை கேட்டுட்டு அப்படியே போயிடாதீங்க. தயவு செஞ்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்களேன். அப்படியே வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுடைய இதயத்துல கை வச்சு, நான் இன்று முதல் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற தொடங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் அப்படியே உள்ள கொடுங்களேன். அதுக்கு ஒரு டானிக் கொடுங்களேன், ரெக்கவர் பண்றதுக்கு உள்ள ஒரு டானிக் கொடுங்களேன். இந்த மாதிரி ஒரு வைராகியம் கலந்த உறுதிமொழிகளை உள்ள அப்படியே பதிவிடுங்க. திரும்ப திரும்ப சொல்லுங்க. இன்னைக்கே ஆரம்பிங்க. நான் இன்று முதல் என் சுய உரையாடலை மாத்தி, உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த சுய உரையாடலை மாத்தி புதிய வாழ்க்கையை உருவாக்க உறுதி எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சுய பிரகடனம் சொல்லி இதை தொடங்குங்க. 3 நாள்ல உங்களுடைய மூளை பாத்தீங்கன்னா உண்மையிலேயே மாற தொடங்குங்க. தயவு செஞ்சு இப்பவே தொடங்குங்க. நம்மளுடைய சிந்தனைகள் தாங்க நம்மளுடைய விதியை உருவாக்குது. அதை கொஞ்சம் ஞானத்தன்மையோட அணுகணும் அப்படின்னா நம்மளால இந்த வாழ்க்கையை சரி பண்ண முடியுங்க. கடைசியா ஓசோ சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சுக்கலாங்க. ஓசோ சொல்லுவாருங்க, நீ இந்த மாதிரி சிந்தனைகளை உள்ள புகுத்த புகுத்த நீ கடவுள் நிலையே அடைய முடியும்பா அப்படின்னு பாருங்க. ஓசோ நம்மளுடைய வாழ்க்கையை, நம்மளுடைய சிந்தனையை, நம்மளுடைய மூளையை, நம்மளுடைய எண்ணங்களை எப்படி மாத்த முடியும் அப்படின்னு சொல்றாருன்னு பாருங்க. நிறைய பேர் இங்க கடவுள் கடவுள்னு சொல்லி பணத்தை லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்றோங்க, நம்மளுடைய மனசு சரியில்லை, அவங்களால நம்மளை சரி பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா உங்களாலையும் உருவாக முடியும். அவங்களும் சாதாரண மனுஷங்க தானே, நீங்களும் சாதாரண மனுஷங்க தானே.
கண்டிப்பா முடியும். அவங்களால முடியுதுன்னா உங்களாலையும் முடியும். அதான் ஓசோ சொல்றாங்க பாருங்க, நீ கடவுள் அப்படின்ற அந்த யோசனை நீ உள்ள புகுத்துன அப்படின்னா இது உன்னுடைய வாழ்க்கைக்கு உடனடியாக உதவும் அப்படிங்கிறாருங்க. அந்த வழியில நீ வாழ துவங்கு, கடவுளை போல நடந்துக்கோ. நீங்க கடவுளா இருந்தீங்க அப்படின்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த உள் மாற்றம், உள்ளுக்குள்ளார சக்திகள்ல பல மாறுதல்கள் நடக்கிறத உங்களால காண முடியும். கடவுளை போல அமர்ந்துக்குங்க, பேசுங்க, அப்படியே செயல்படுங்க. ஆனா எப்பவும் நீங்க கடவுள் அப்படிங்கறத மட்டும் நினைவுலயே வச்சுக்கோங்க. அப்படித்தான்ப்பா இங்க எல்லாமே நடந்துட்டு இருக்குது. நீ நினைச்சுக்கோ, நீதான் இந்த மரத்தை உருவாக்குன அப்படின்னு நினைச்சுக்கேன். உணர்ந்து பாரு, நீங்க ஒரு கடவுள், அந்த மரமும் கடவுள் தான். இப்படி ஒரு சூழலை நீங்க உள்ளுக்குள்ளார உருவாக்கிட்டீங்க அப்படின்னா, அது ஆழமா உள்ள போய் வேரூன்றி போச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய சுவாசம் வித்தியாசமாக இருக்கும், உங்களுடைய நேசிப்பு தன்மை வித்தியாசமாக இருக்கும், உங்களுடைய பேச்சு தோரணை எல்லாமே மாறி இருக்கும், உங்களுடைய நீங்க மற்றவர்கள் மீது பழகக்கூடிய விதங்கள் கூட மாறி இருக்கும். நீங்க விரைவில் அதை காண முடியும் அப்படிங்கிறாருங்க. இந்த சூழல் உங்களை சுற்றி இருப்பவற்றை எல்லாத்தையும் மாத்தும்பா. அதனால இந்த மாதிரியான ஒரு சிந்தனைகளை கூட நீ சிந்திச்சு பாரு, உங்களுடைய எண்ணங்கள்ல நீ புகுத்தி பாரு அப்படிங்கிறாருங்க. எவ்வளவு அருமையான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு பாருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிற விஷயம்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, தானே கடவுள் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போது அவங்க அப்படியே வாழவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா அடுத்தவன் என்ன நினைக்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிருது. அங்க மனசுல இருக்கிறத சொல்லிடுறான் கரெக்டா. பிரச்சனை அங்கதாங்க இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம மனசை வீக்கா வச்சுக்கிட்டு கிடக்குறோம். நான் ஒரு தடவை ஒரு சாமியாரை பார்க்க போயிருந்தேன். பக்கத்து வீட்டுக்காரங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு தடவை அவங்களோட போயிருந்தேங்க. அவங்களுக்கு அவன் பாத்தீங்கன்னா உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றான். என்னை பார்த்தோன்னே நீ நம்புனாதான் உனக்கு என்னால சொல்ல முடியும் அப்படிங்கிறான். ஏன்னா அவன் நம்பிக்கையே இல்லை எனக்கு. நீ ஒரு போலி அப்படிங்கிறது தெரியும். உன்னால எப்படி என் வாழ்க்கையை மாத்த முடியும்? நான் தானே என்னுடைய வாழ்க்கையை மாத்த முடியும். நீ எப்படி மாத்துவ? ஒரு ட்ரையலுக்கு தான் நான் போனேன். சரி அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறதுக்கு தான் நான் போனேன் அவங்களோட. சோ அந்த இடத்துல நம்மளுடைய மனசு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா மனவள கலை அப்படிங்கிற ஒரு அற்புதமான பொக்கிஷத்துல பயிற்சி எடுத்துக்கிட்டு 25 வருடங்களாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த மனம்னா என்ன, எண்ணம்னா என்ன, நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி மாத்த முடியும் அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு சூழல்ல நம்ம மனசை வச்சிருக்கிறோம். நிறைய தவங்கள் பண்றோம், பயிற்சிகள் சரியா பண்றோம். இந்த மாதிரி நம்ம வச்சிருக்கும் போது அந்த இடத்துல நான் அவங்களோட போய் அமர்ந்திருக்கும் பொழுது அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த மனிதரால என்னை ஒண்ணுமே பண்ண முடியல. அவன் சொன்ன விஷயம் என்னன்னா, நீ நம்பு அப்படிங்கிறான். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நான் நம்பலேன்ட்டு. அந்த அளவுக்கு அவன் நம்மளுடைய மனசை படிக்கிறான் பாருங்க. ஒரு சாதாரண மனுஷங்க எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறான் பாருங்க. ஏங்க நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நம்மளுடைய மனசை சரி பண்ணாம அவங்க கிட்ட எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கிறோம்? அவங்க கிட்ட போயிட்டு வந்தோடனே உங்களுக்கு சரியாயிடுச்சா? கண்டிப்பா கிடையாதுங்க. நீங்க நினைச்சா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையை மாத்த முடியும். நல்லா சிந்திச்சுக்கோங்க. வேணும்னா சில மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கும். என்ன காரணம்னா நீங்க அவங்கள நம்பி இருப்பீங்க. அவர் சொல்லிட்டாரு நம்மளுடைய வாழ்க்கையில அது நடக்கும் அப்படின்னு நீங்க நம்பிட்டீங்க, அதனால நடக்குது. விஷயம் அதுதாங்க. அதனால அன்பானவர்களே, முடிஞ்ச அளவுக்கு நம்மளால எந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையை சரி செஞ்சுக்க முடியும் அப்படின்னு கொஞ்சம் ட்ரை பண்ணி இதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்க. நிச்சயமா முடியும். அப்ப மாற்றம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருந்து தாங்க தொடங்கணும். அதுதான் எல்லாரும் சொல்றாங்க, மாற்றம் உன்னிலிருந்து தொடங்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப இங்க மாறுச்சு அப்படின்னா வெளியில மாறும். நம்மளுடைய குழந்தைகள் சரியில்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க மாறுங்க, அவங்க ஆட்டோமேட்டிக்கா மாறுவாங்க. நீங்க உள்ளுக்குள்ளார அவன் இப்படித்தான், அவன் சரியா படிக்க மாட்டான் அப்படியே நினைச்சுட்டே இருந்தீங்கன்னா அவன் எப்படி படிப்பாங்க? அவன் சரியா படிப்பான், அவனுடைய வாழ்க்கை சூப்பரா அமையும் அப்படின்னு நீங்க உள்ளுக்குள்ளார உங்களுக்குள்ளார தேனி போடுங்க. அது அங்க தாக்கும். குழந்தைங்க கிட்ட அதிகமா நீங்க பாசிட்டிவா பேசுங்க. உன்னால முடியாதுன்னு தயவு செஞ்சு ஒருபோதும் சொல்லிடாதீங்க பிளீஸ். முடியும்னு சொல்லுங்க. தைரியத்தை ஊட்டி ஊட்டி வளருங்க. சின்னதா ஒரு விஷயம் செஞ்சாலும் அதை அப்ரிஷியேட் பண்ணுங்க, பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணுங்க. இதுக்காக நீ முயற்சி பண்ணிட்டியா, சூப்பரா அப்படின்னு சொல்லுங்க. அது எவ்வளவு பெரிய குழந்தையா இருந்தாலும் சரிங்க. பாராட்டுக்கு மயங்காத மனிதர்களே இல்லைங்க. ஒவ்வொருத்தரும் பாராட்டுக்காக ஏங்கிட்டு இருக்கிறோங்க. யாராவது நம்மளுடைய விஷயங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு தான் நம்மளுடைய மனம் ஏங்கிட்டு இருக்குங்க. அதனால நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்களையாவது நம்ம பாராட்ட கத்துக்கலாங்க. சரிங்களா? ஓகேங்க, நம்ம நிறைய பேசிட்டோம் இது சம்பந்தமா. கொஞ்சம் வாழ்க்கையில இத கடைபிடிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன்.
அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி.